தேமுதிகவிலிருந்த நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் அவசர கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சந்திரகுமார் உள்ளிட்ட தேமுதிக எம்எல்ஏக்கள் 3 பேர் நேற்று போர்க்கொடி உயர்த்தினர். தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளராக பதவி வகித்த சந்திரகுமார், கும்மிடிப்பூண்டி சேகர், பார்த்திபன் உட்பட அக்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர். தேமுதிகவினர் 95% பேர் திமுகவுடன் கூட்டணி வைக்கவே விரும்புவதாகவும் அப்போது அவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக சேர்வது தற்கொலைக்கு சமமானது என்று சந்திரகுமார் தெரிவித்தார். அவர்கள் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார்கள். நாங்கள் இங்கே இருப்பவர்களெல்லாம் கிராமமாக தொண்டர்களையும் பொதுமக்களையும் தோளோடு தோள் கை போட்டு அவர்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற உணர்வும் அங்கே இருக்கின்ற நிலையும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் சொல்றோம், தேமுதிக இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு தற்கொலைக்கு சமமானது. இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை அடுத்து தேமுதிக கட்சியில் போர்க்குடி தூக்கிய சந்திரகுமார் எம்எல்ஏ உள்ளிட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக தேமுதிக எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன.